நான் உங்களுடைய மிஸ்டர் மைக்ரோ ஸ்கல்ப்சர் சேனலோட ராஜேஷ் பேசுகிறேன். இந்த சேனலில் நம்ம 12B பென்சில் மூலிமா சின்ன சின்ன ஸ்கல்ப்சர்ஸை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த 12B பென்சிலை கரெக்டான நம்ம எப்படி செதுக்கி எடுக்கலாம், பிளேட் மூலயமா இந்த மாதிரி ஸ்டென்சில் கட்டுற மூலயமா எப்படி நம்ம செதுக்கி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன இன்ட்ரோ வீடியோ தான் இது. இதை பார்த்து நான் நிறைய டைம் நானும் சீவி ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய டைம் உடஞ்சிருக்கு. அப்படி உடையாம நிறைய ஒரு 10 பென்சில் பக்கம் நானே வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பாக்ஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பென்சில் 10 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. 103 ரூபாய் ப்ளஸ் இன்க்ளூடிங் டேக்ஸோடு நம்ம வாங்குகிறோம். அப்படி இருக்கப்போ எல்லாமே விலை கொடுத்து வாங்குறதுனால எதையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஒரு பென்சில் 10 ரூபா அப்படின்னா அதை 100 ரூபா நம்ம நினச்சிக்கிட்டால் தான் அதை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம மைனூட்டாக பார்த்து ஒர்க் பண்ணுவோம். நிறைய பென்சில்ஸ் வேஸ்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த அப்சரா ட்ராயிங் அந்த 12B பென்சிலில் தான் நம்ம அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே பண்ண போகிறோம். இங்கே செஞ்சுருக்க ஸ்டாச்சு கூட அந்த மாதிரி பென்சிலில் பண்ணது தான், 12Bயில் பண்ணது தான். ஃபஸ்ட்டு இந்த பென்சிலை நம்ம எப்படி சீவலாம். சின்ன வயசுலேருந்து நம்ம ட்ராயிங் வரைஞ்சிருப்போம், அதுக்காக பென்சில் சீவிருப்போம், அப்போ ஷார்ப்னர் யூஸ் பண்ணியிருப்போம். இது மேக்ஸிமம் இதில் ஷார்ப்பனில் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ஷார்ப்பாக இருக்கிறதுனால அந்த லெட்டு நல்லா இருக்கிற ஷேப்பில் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அதில் கரெக்டான ஸ்ட்ரக்சரை கொண்டு வர முடியும். ஒரு ஸ்கல்ப்சர் செய்கிறோம் அப்படின்னாக்கா அதில் டீட்டெயில்ஸ் நிறைய கொடுக்க வேண்டியது, ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்டு டாப்பு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அதோட லெட்டில் நம்ம என்ன பண்ண முடியுமோ, எவ்வளோ சேவ் பண்ண முடியும், சீவும்போது எக்ஸ்ட்ரா அதை கட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அதை சேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நினைக்கிற ஸ்ட்ரக்சரை முழுமையாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து நம்ம அதை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சேனலில் இந்த அப்சரா பென்சிலை எப்படி நம்ம சீவி அந்த லெட்டை கரெக்டான ஒரு நம்ம நினைக்கிற ஹைட்டுக்கு சீவி எடுத்துக்கலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டென்சில் கட்டர் நல்லா ஷார்ப்பாக உள்ளதை கையில் வச்சுக்கோங்க. மினிமமாக வச்சுக்கிட்டு இந்த அப்சரா பென்சில் ஒன்று பக்கத்தில் வச்சு லெஃப்ட் ஹேண்ட்லேயும் உங்களுக்கு என்ன ஹேண்ட் வருதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மைக்ரோ ஆர்ட்டுன்னு வந்துட்டாலே நமக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிளேடு நம்ம கையை பதம் பார்த்துரும். ப்ளஸ் செய்ய போகிற சிலை உடையலாம். நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக ஒரு சிலை நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்ம அந்த பென்சில் சீவுறதில் தான் கொண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி பென்சிலை இந்த மாதிரி லெட் எடுக்கிறதுக்காக நம்ம எப்படி மைனூட்டாக அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எப்படி அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சின்ன சின்ன வீடியோஸில் நெக்ஸ்ட் அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கட் பண்ணி எடுத்த பென்சில் தான் இது. இதில் தான் நம்ம சிலை செய்ய போகிறோம். ஓகே, இப்போ இந்த பென்சிலை நம்ம எப்படி கட் பண்ண போகிறோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக உங்களால் அதை கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பென்சில் செய்வதுக்கு கற்றுக்குவோம். நமக்கு இந்த அளவுக்கு உடையும். ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே உடையும். நம்ம ஒவ்வொரு பென்சில் சீவும் போதும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அதை கற்றுக்குவோம். நம்ம மைண்டு இன்னும் ஷார்ப்பாகும், நிதானமாக இருக்கும், கையும் ஷேக் ஆகாமல் இருக்கும், எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். நம்ம மைண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ப்பாகும். பென்சில் மட்டும் இல்லை, நம்ம மைண்டும் அதோடு சேர்த்து ஷார்ப்பாகிடும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக பென்சில் சீவை கண்டிப்பாக கற்றுக்கலாம். நீங்கள் ஆர்டினரி பென்சில் வாங்கி சீவை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா 12B வாங்கிட்டு நீங்கள் ஸ்டாச்சு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ சேரும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.